إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يشرح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹுடைய இறை வணக்கத்தை நிறைவு செய்து அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த மகத்தான மார்க்க சபையில் அமர்ந்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறையச்சத்தை ஏற்படுத்தும் மரணமும் மறுமையும் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மன்னரை வாழ்க்கை சம்பந்தமான நிகழ்வுகளையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அந்த மன்னரை வாழ்க்கையில இருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்ட பாதுகாப்பு துவாவையும் நாம் மையமாக வைத்து ஒரு சில செய்திகளை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த நாளுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்ட எல்லா மனிதர்களையும், உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து கியாம நாள் வரைக்கும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிர் ஜீவராசிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னரையில இருந்து எழுப்பக்கூடிய அந்த நிகழ்வு சம்பந்தமான செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மன்னரை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு சில அதாபுகளோடு கூடிய வாழ்க்கையாகவும், அதாவது தீயவர்களுக்கு சில அதாபுகளோடு கூடிய வாழ்க்கையாகவும், நல்லவர்களுக்கு சில இன்பங்களோடு கூடிய வாழ்க்கையாகவும் இந்த மன்னரை வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது சூரை ஊதக்கூடிய நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். இரண்டாவது சூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வானவரை கொண்டு ஊதிய பிறகு மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மன்னரையில இருந்து வேக வேகமாக வெளியே வருவார்கள். அல்லாஹுடைய மஹ்ஷர் பெருவழியில் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. பொதுவா இந்த நம்பிக்கை இருக்கிற இதுல உலகத்துல நிறைய மனிதர்கள் இதிலே சந்தேகத்தோடும் அதிலே மாற்று கருத்தோடும் வாதத்தை முன்வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உதாரணமாக, கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவதை தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட மதங்களை பின்பற்றக்கூடிய சமூக மக்களாக இருந்தாலும் சரி, இந்த உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்குதா இல்லையா, இதுல நிறைய மக்கள் சந்தேகத்திலேயும் குழப்பத்திலேயும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி நம்புறாங்க? இந்த உலகம் தான் நமக்கு லைஃப், இந்த உலகத்துல நிம்மதியா நம்ம வாழ்றோமா, நல்லா சம்பாதிக்கிறோமா, பொருளாதாரத்தை சேகரிக்கிறோமா, நல்லா உண்டு கழித்து உளித்து கிழித்து இந்த உலகத்தை நிம்மதியாக அனுபவித்த பிறகு நமக்கு மரணம் என்று ஒன்று வரும், அதோடு லைஃப் முடியுது, அதுக்கு மேல மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளெல்லாம் கிடையாது, நமக்கு மன்னரையில இருந்து மீண்டும் எலும்புகள் எல்லாம் ஒன்றாக திரட்டப்படக்கூடிய நாளெல்லாம் கிடையாது என்று சொல்லி நிறைய மக்கள் இந்த மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு இறைவனால் எழுப்பப்படக்கூடிய அந்த நிகழ்வை மறுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். ஏன் இந்த பலவீனமான நம்பிக்கை என்று சொன்னால், வெறுமனே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை, இந்த சந்தேகம் எழவில்லை. காலங்காலமாக உலகத்தினுடைய முதல் ஜெனரேஷன் இருக்கிற
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து இதே சந்தேக பார்வையோடு மக்கள் கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மறு உலக வாழ்க்கை சம்பந்தமாக எடுத்து சொல்கிறார்கள். மண்ணறையில இருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் சம்பந்தமாக சொல்கிறார்கள். இதையெல்லாம் கேட்ட அந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்குந்த மினஸ் சாதிகீன், நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் சத்தியவானாக உண்மையாளர்களாக இருந்தால் அந்த நாளை எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க, நாங்க நம்புறோம். நாங்க உலகத்தினுடைய முதல் ஜெனரேஷன் கேட்ட கேள்வி இது. அப்ப அதன் பின்னால் வந்த எல்லா நபிமார்களிடத்திலையும் அந்தந்த சமூக மக்கள் இந்த கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறான். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையாளர்களாக இருந்தால் இன்குந்த மினஸ் சாதிகீன், அந்த நாளை எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க, நம்புறோம் அப்படின்னு சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க, நிறைய சமூக மக்கள் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளை மறுத்து இறை மறுப்பாளர்களாக காஃபிர்களாக போனார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வரலாறு நெடுகிலும் நமக்கு பாடத்தை புகட்டுகிறது. எப்படிப்பட்ட கேள்வியை முன் வச்சாங்க தெரியுமா? இந்த மனிதனை அப்படியே மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக உக்கி மக்கி போனதுக்கு பிறகு அந்த எலும்புகளை எடுத்துட்டு வந்து நபிமார்கள்ட்ட ரசூல்மார்கள்ட்ட கேட்கிறாங்க, இது மாதிரி நாங்க எலும்பெல்லாம் ஆன பிறகு எங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படுமா? அந்த எலும்புகளை அப்படியே தூள் தூளாக சுக்குநூறாக நொறுக்கி காத்துல பறக்க விட்டு இது மாதிரி தூசுகளாக எங்களுடைய உடல்கள் மாறிய பிறகு எங்களுக்கு இறைவனால் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுமா என்ற கேள்வியை முன்வைத்துத்தான் எல்லா சமூக மக்களும் அந்தந்த நபிமார்களை புறக்கணித்தார்கள். அதிலே நிறைய மக்கள் இறை மறுப்பாளர்களாக குஃப்ரிலே போய் விழுந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் புகட்டுகிறது. அப்ப யோசித்து பாருங்கள், உலகத்துல எத்தனையோ பல சமூக மக்கள் கேட்ட கேள்வி இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நிறைய மக்கள் கேட்கிறாங்க. அது எப்படி மண்ணால் முக்கி மக்கி போனதற்கு பிறகு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்ததற்குரிய அடையாளமே தெரியாமல் ஒரு மனிதனுடைய உடல் மாற்றப்பட்ட பிறகு எப்படிப்பா இந்த உயிர் எந்திரிக்கும், எப்படிப்பா இந்த உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலையும் என்ன செய்யறாங்க, இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் இதற்கான பதிலை சொல்லிக் கொண்டே வருகிறான். அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் கியாமா. அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இலாமா, மனிதன் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? பலா காதிரீன அலா அன்னு சவ்விய பனானா, அவ்வாறில்லை, அவனது விரல் நுனிகளையும் சீராக்க நாம் ஆற்றலுடையவர்கள். பல் யுரீதுல் இன்சானு லியஃப்ஜுர அமாமா, ஆனால் அவனுக்கு இறைவனுக்கு முன்னால் குற்றம் செய்யவே மனிதன் நாடுகிறான். யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா, இறைவன் உலகத்தை அழிக்க போறான்னு சொல்றானே, அந்த கியாம நாள் எப்போது என்று மனிதன் கேட்கிறான். ஃபைதா பரிகல் பஸர் வ ஹஸஃபல் கமர் வ ஜுமிஅ ஷம்ஸு வல் கமர் யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர். அல்லாஹ் பேசுகிறான், பார்வைகள் நிலை குத்தும் போது, சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் போது, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது வெறுண்டோடு இடம் எங்கே என்று அந்நாளில் மனிதன் கேட்பான். அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். மண்ணோடு மண்ணாக உக்கி மக்கி போனதுக்கு பிறகு நாங்க மீண்டும் எழுப்பப்படுவோமா? இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் எப்போ வரும் அப்படின்னு மனிதன் கேலியாக கிண்டலாக அலட்சியம் செய்கிறானே. அல்லாஹ் சொல்லுகிறான், அவ்வாறில்லை, நிச்சயமாக உங்களுடைய விரல் நுனிகளை நாம் சீராக்க ஆற்றலுடையவர்கள். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்லங்க, இந்த விரல் நுனி எப்படி நம்முடைய உடலிலே இருந்து முடிவடைகிறதோ அத்துணையையும் அல்லாஹ் சீராக படைப்பேன், மீண்டும் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். வெறுமனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கும் சரி தன்னுடைய உம்மத்துக்கும் சரி நிறைய கியாமனால் சம்பந்தமான அடையாளங்களை, அல்லாஹ்வுடைய நீதி விசாரணை சம்பந்தமான நிகழ்வுகளை, மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் சம்பந்தமான நிகழ்வுகளை எல்லாம் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்களே, எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே. எதுக்கு சொன்னாங்க? வெறுமனே போற போக்குல அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டு போனாங்களா? கியாம நாள் இருக்குது நம்புங்க, அல்லாஹ்வுடைய மன்னரை வாழ்க்கை இருக்குதுன்னு நம்புங்க, சொர்க்க நரகம் இருக்குதுன்னு நம்புங்க, உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்குதுன்னு நம்புங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வெறுமனே காலத்தினுடைய போக்கிலே சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சென்று விடவில்லை. ஒவ்வொரு தருணத்திலேயுமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதற்குரிய சான்றை தன்னுடைய தோழர்களுக்கு காட்டிக்கொண்டே நம்ப வைக்கிறாங்க. அந்த தோழர்கள் எப்படி நம்பினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய நாவினால் இந்த முன்னறிவிப்பை செய்கிறார்கள். அது இந்த உலகத்திலே அப்படியே நடக்கிறது என்று சொன்னால் இதே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் கியாம நாள் சம்பந்தமாகவும் சொல்கிறார்கள்.
உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் சம்பந்தமாகவும் சொல்லுகிறார்கள். அது எப்படிப்பா நடக்காமல் போகும் என்று சொல்லி சஹாபாக்கள் மறு உலக வாழ்க்கையின் மீது உறுதியான ஆணித்தரமான நம்பிக்கையை உள்ளத்திலே எடுத்தார்கள். இந்த உலகத்தை அவர்கள் நேசிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மறு உலக வாழ்க்கைக்குரிய தயாரிப்புகளை இறையச்சத்தோடு அதிகமாக செய்தார்கள். நிறைய உதாரணத்தை நம்மால் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எச்சரித்த எச்சரிக்கைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அத்தாட்சியாக முன்வைத்த சான்றுகள் அந்த தோழர்களுடைய கண் முன்னாலேயே நடக்கிறது. எப்படி தெரியுமா? வரலாற்று நீங்கள் ஹதீசுகளை புரட்டி பார்க்கும் போது நபிகளார் செய்த முன்னறிப்புகள் என்று சொல்லி ஏராளம் இருக்கிறது. அதுல ஒரு முன்னறிப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம், இந்த உரையில நம்ம சுருக்கமாக நாம் பார்ப்போம். எவ்வளவு முன்னறிப்புகளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முன்னறிப்பை நம்ம சொல்லிடுவோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், எந்த விதமான தொழில்நுட்ப வளர்ச்சியுமே இல்லாத, டெக்னாலஜியினுடைய அந்த சந்திப்பை சந்திக்காத ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நாம இந்த பயானை பேசி கொண்டிருக்கும் போது இந்த பயானை என்ன செய்யறாங்க, உலகத்தில் எந்த ஒரு மூலையிலிருந்து யாரு வேணாலும் இந்த வீடியோவாக பார்க்கலாம். நம்முடைய முகத்தை பார்த்து நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை என்ன செய்யலாம், இன்றைய நொடி பொழுதில் இதே நிகழ்வை அப்படியே உலகத்தின் எவ்வளவு மைல் தூரத்தில் இருந்து வேணாலும் இந்த நிகழ்வை பார்க்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம வாழ்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னாலே நாள் கணக்காக பயணப்பட்டு தான் என்ன செய்யணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்கிருந்து மீண்டும் செய்தி திரும்பி வருவதற்கு அதற்கு சில மாதங்கள் சில நாட்கள் ஆகும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வாழ்ந்தாங்க. அதே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நாம எப்படி இன்னைக்கு நேரடி லைவை ஒளிபரப்பாக செய்கிறோமோ அதே நிகழ்வு நபிகளாருடைய காலகட்டத்தில் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களுக்கு நேரடி ஒளிபரப்பை செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவம், மிகப்பெரிய உள்ளத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்தித்த எல்லா போர்க்களத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் படை தளபதியாக நின்று அந்த படையை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் வரலாற்றில் முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம் நடக்கிறது. நபிகளார் அந்த போரிலே கலந்து கொள்ள கூட செய்யவில்லை, மதீனாவிலே இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே இருக்கிறாங்க. இந்த தூதர் உன்னை சொல்கிறார் என்று சொன்னால் அது வெறுமனே வாய் வார்த்தை அல்ல, அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய வஹீ செய்தி, நிச்சயமாக இந்த உலகத்திலே நடக்கும் என்ற அத்தாட்சியை இந்த சமூக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நபிகளார் மதீனாவில் அல்லாஹ் இருக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் படையை புறப்பட செய்து விட்டார்கள். 3 படை தளபதிகளை நியமிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஸைத் பின் ஹாரிஸா, இன்னொரு நபித்தோழரை ஜாஃபர் இப்னு அபி தாலிப், 3 நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அனுப்புறாங்க. இந்த ஸைத் இப்னு ரவாஹா அவர்கள், அப்துல்லா இப்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள், ஸைத் பின் ஹாரிஸா, இதுல 2 பேரு நபிகளாருக்கு மிக மிக நெருக்கமான உறவுகள். அதுல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் நபிகளாருடைய சாச்சாவினுடைய பையன். அதே மாதிரி ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் நபிகளார் வளர்த்த வளர்ப்பு மகன் அவங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அந்த வளர்ப்பு அந்த சிஸ்டம் எல்லாம் மார்க்கத்துல கிடையாது, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் தான் உங்களுடைய பிள்ளை அப்படிங்கிற சட்டத்தை மாத்திட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் பெற்ற பிள்ளையை போன்று ஸைத் பின் ஹாரிஸா அவர்களை வளர்த்தார்கள். இப்படி 3 படை தளபதிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போருக்கு நியமித்து சொல்லியே அனுப்புறாங்க. எப்படி சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? இதோ ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் இந்த போர்க்களத்தில் மரணிப்பார்களேயானால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தி போர் செய்ய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் இந்த போர்க்களத்தில் கொலை செய்யப்படுவார்களேயானால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தி போர் செய்ய வேண்டும் அப்படின்னு 3 படை தளபதிகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சே அனுப்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக 3 பேருமே கொலை செய்யப்படுவாங்கன்னு அர்த்தம். படை புறப்பட்டு போயிருச்சு. எப்படிப்பட்ட படையை சந்திக்க போறாங்க தெரியுமா? ரோம பேரரசை சந்திக்க போறாங்க. மிகப்பெரிய ரோம் சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட அந்த ரோம வல்லரசுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அனுப்பிய படை 3000 நபித்தோழர்கள். ஆனா எதிரணியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 2 லட்சம் ரோம வீரர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில சந்திக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க களத்திலே இல்ல, மதீனாவிலே இருக்கிறாங்க. படையை அனுப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதீனாவிலே மிம்பரிலே அமர்கிறார்கள். சஹாபாக்களுடைய கூட்டம் அப்படியே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை சுத்தி உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அங்கே போர் ஆரம்பிக்கிறது. இங்கே அப்படியே அந்த நிகழ்வை சஹாபாக்களுக்கு வர்ணிக்கிறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது.
இதோ ஸெய்த் பின் ஹாரிஸா அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தி முன்னேறுகிறார்கள், எதிரிகளால் கொலை செய்யப்படுகிறார்கள். நபிகளால் மதீனாவில் அறிவிக்கிறாங்க. இதோ அடுத்த தளபதியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தி முன்னேறுகிறார்கள், அவர்களும் எதிரிகளால் கொலை செய்யப்படுகிறார்கள். இதோ ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தி முன்னேறுகிறார்கள், எதிரிகளால் கொலை செய்யப்படுகிறார்கள். நபிகளார் கண்களிலே கண்ணீர் வடியக்கூடிய நிலையில் இந்த உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நபிகளாருடைய உள்ளம் கணக்க ஆரம்பிச்சு, ரெண்டுமே நெருக்கமான உறவுகள். ஸெய்த் பின் ஹாரிஸா அவர்கள் நபிகளாருடைய வளர்ப்பு மகன், அவங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற நிகழ்வை சொல்லும் போதே நபிகளார் கண்களிலே இருந்து கண்ணீரை வடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கண்களிலே இருந்து கண்ணீரை வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிகழ்வு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசியா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் மூன்றாவது படை தளபதியும் எதிரிகளால் கொலை செய்யப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மீண்டும் சொல்கிறார்கள், இதோ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். நான்காவது படை தளபதியாக ஹாலித் பின் வலீத் அவர்களை நான் படை தளபதியாக நியமிக்கவில்லை, தானாக இஸ்லாமிய கொடியை ஏந்தி முன்னேறி செல்கிறார்கள். அவருடைய கரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான் என்று சொல்லி அந்த நிகழ்வை முடிக்கிறாங்க. போரெல்லாம் முடிகிறது. சஹாபாக்கள் போன சஹாபாக்கள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் அதிகமான காலத்தை பிடிக்கிறது. ஏன்னா உடனே திரும்பி வர முடியாது. நாம வாழக்கூடிய காலகட்டம் அல்ல இது. இறந்து போன நபித்தோழர்களுடைய அந்த ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் அங்கேயே அடக்கம் செய்யப்படுறாங்க, கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வாழ்ந்தாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், போர் எப்படி நடந்தது? சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள், நபிகளார் சொன்னது போன்றே அங்கே போர் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த செய்தியை மதீனாவில இருந்து சொன்னாங்களோ அதே நிகழ்வு அங்கே சிரியாவிலே நடக்கக்கூடிய போரில் முஅத்தா களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வர்ணித்த காட்சியை போன்றே சஹாபாக்களுடைய அந்த வார்த்தை இருக்கிறது. இப்படி எல்லாம் போர் நடந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை எப்படி சொல்ல முடியும்? வெறுமனே தனி மனிதருடைய கூற்றாக இதை சொல்ல முடியுமா? நாமெல்லாம் ஒரு பயணத்துல போறோம், இதுல போகக்கூடிய மனிதர்ல 4-5 பேர் திரும்பி வரமாட்டாங்க, அங்கேயே ஷஹீதாயிருவாங்க, மௌத்தாயிருவாங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் பொய் சொன்னதாக ஆகிவிடும். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இருக்கிறாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா மார்க்கமே கேள்விக்குறியாயிரும். நாம சொன்னோம்னா அது பொய் என்ற கருத்தோடு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு குத்துமதிப்பா சொல்லி இருக்கிறாருன்னு போயிருவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி அது நடக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த இடத்திலே மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஏன் தெரியுமா? சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னது நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கமே பொய்யா போயிடும். அல்லாஹ் பொய்யாக்க விட்டானா? மதீனாவை சூழ்ந்து ஒட்டுமொத்த யூத சமூகம் இருக்கிறது. இஸ்லாத்தை பொய்ப்படுத்த, இஸ்லாத்தை கலங்கப்படுத்த மதீனாவிலே யூத சமூகம் கங்கணங்கட்டி அலைகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த யூத சமூகம் கூட இந்த நடந்த நிகழ்வை வரலாற்றிலே மறுத்த செய்தியை பார்க்க முடியாது. இதெல்லாம் பொய், இதெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு யூதன் கூட அந்த வரலாற்றிலே சொன்ன செய்தியை பார்க்க முடியாது. அப்படியே கண்ணுக்கு கண்ணாக அல்லாஹ் காட்டுகிறான். இதை எப்படி சொல்ல முடிந்தது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தன்னுடைய நாவால் சொல்லிட்டாங்களா? அவங்களுடைய உள்ளத்துல தோன்றதை சொல்லிட்டாங்களா? இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து கொடுக்கிறான். எனவே அறிவித்த அந்த அல்லாஹ்வுடைய அறிவிப்பை அல்லாஹ் இந்த உலகத்திலே நடத்தி காட்டுகிறான். இதை பார்த்த சஹாபாக்கள் அப்படியே மிகப்பெரிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால், பயத்தால் மறுமையை உறுதியாக நம்ப ஆரம்பித்தார்கள். இதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர் தனி மனிதரால் சொல்ல முடியும்? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது நிச்சயமாக இந்த உலகத்திலே நடக்கும் என்ற உறுதி அவங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. இப்படி நிறைய சம்பவங்களை எடுக்கலாம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு நாள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த உஹது மலை இருக்குதா இல்லையா, உஹது மலையின் மீது என்ன செய்றாங்கன்னா ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக நபிகளாருடைய காலகட்டத்தில் அது அவங்களுடைய பயிற்சியாக இருந்தது. நீங்கள் நாமெல்லாம் எப்படி ரோட்ல வாக்கிங் போறோமோ, நபிகளார் மலையின் மீது ஏறி போவாங்க. அப்ப கூட யார் அழைச்சிட்டு போறாங்க நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களோடு கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் 4 பேர் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், கூடவே அலி ரலியல்லாஹு அவர்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் 3 சஹாபாக்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களோடு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான், உமர் 3 சஹாபாக்களும் நபிகளாரோடு போறாங்க. உஹது மலையின் மீது ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நான் நிறைய இடத்துல பதிவு செய்து காட்டி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க போறாங்க.
திடீரென்று உஹது மலை அப்படியே ஒரு மிகப்பெரிய அதிர்வை சந்திக்கிறது, அசைய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் மலையின் மீது ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய அந்த கால் பாதத்தை தூக்கி ஓங்கி ஒரு அடி உஹது மலையில அடிக்கிறாங்க. உஸ்புத் யா உஹத், உஹதே அசையாம நில்லே சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னமா அலைக்கன் நபி, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், வ சித்தீக் ஒரு உண்மையாளர் இருக்கிறார், வ ஷஹீதான் இரண்டு ஷஹீதுகள் வரலாற்றில் கொலை செய்யப்பட்டு மரணிக்கக்கூடியவர்கள் இந்த உஹது மலையின் மீது இருக்கிறாங்க. நபிகளார் அந்த செய்தியை முடிக்கிறாங்க. வித்தியாசமா சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹி அந்த இடத்துல வருது. ஒன்னே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இருக்கிறாங்க. சித்திக் என்று சொன்னால் எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், அது அபூபக்கர் சித்திக் அவங்கள தான் குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஷஹீதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையாக அவங்களுக்கு மரணம் கிடையாது. ஷஹீத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக வஹி செய்தியை கொடுக்கிறான். இந்த வஹி செய்தியை கேட்ட உஹது மலை என்ன செய்து தெரியுமா? அப்படியே அசைது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நாம் இந்த வேத அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சுக்குநூறாக நொறுங்கிவிடும் அல்லாஹ் சொல்றானே, அந்த அச்சத்தால் உஹது மலை அசைகிறது. அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை பார்த்த உஹது மலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உஹது மலை அசைகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அசையாம இருன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை சொல்லி முடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய காலம் கடந்து ஓடுகிறது, நபிகளார் மரணிக்கிறாங்க. அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக, முதல் ஹலீஃபாவாக அடுத்த 2 வருஷத்துல மௌத்தா போயிடுறாங்க. பிறகு இரண்டாம் ஹலீஃபாவாக யார் வர்றாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அவங்க வராங்க. கிட்டத்தட்ட 10 வருட காலம் இஸ்லாமிய ஆட்சியை நீதமாக ஆட்சி செய்கிறாங்க. எந்த ஒரு மனிதருக்கும் கடுகளவு கூட அநீதி இழைக்காத ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு நீதமான ஆட்சியை உமர் அவர்கள் மக்களுக்கு கொடுக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் என்ன செய்றாங்க தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகைக்காக உமர் அவங்க வர்றாங்க. பொதுவா அந்த அன்றைய காலகட்டத்தில் நபிகளாருடைய வாழ்க்கை முறையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஹலீஃபாக்கள் தான் தலைமையாக நின்று தொழுகையை வைப்பாங்க. யாரு ஹலீஃபா ஜனாதிபதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தொழுகையினுடைய முறை. இன்னைக்கு கூட நம்ம சவுதியில அதை பார்க்கலாம். யாரு தலைமை இமாமா இருக்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்களோ அவங்க தொழு வைப்பாங்க. அப்ப அப்படி உமர் அவர்கள் என்ன செய்றாங்க? தொழு வைக்கிறதுக்காக, இமாமத்து பணியை செய்வதற்காக மக்கள் எல்லாம் கூட்டம் கூடிருச்சு. ஃபஜர் நேரம், பள்ளிவாசல் நிரம்பி வழியுது. உமர் அவங்க வர்றாங்க, கையில குச்சியை வச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, கையில குச்சியை வச்சு இஸ்தஉ சஃபுகளை ஒழுங்குபடுத்துங்கள், யஹ்ததிஉ நேர்படுத்துங்கள், வரிசையை சரியா அமையுங்கன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய அப்படி அந்த சஃபுகளை ஒழுங்குபடுத்திட்டு தான் தக்பீர் கட்டுவாங்க. அதே மாதிரி வந்து சஃபுகளை சரி செய்யறாங்க. இஸ்தஉ சஃபுகளை நேர்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இமாமத்து பணியை அந்த இமாமுடைய அந்த இடத்துல நின்று என்ன செய்யறாங்க? அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டுறாங்க. அல்ஹம்து சூராவை ஓத ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா அந்த ஃபஜருடைய தொழுகையில உமர் அவங்க எந்த சூறாவை ஓதுவாங்கன்னு அந்த ஹதீஸிலேயே வருகிறது. சூரா யூசுஃபையும் சூரா நஹ்லையும் ஓதுவாங்க. இந்த எறும்புன்னு ஒரு அத்தியாயம் வருது, அந்த அத்தியாயத்தை ஓதுவாங்க. தேனி, அந்த 2 அத்தியாயத்தையும் ஓதுவாங்க. ரெண்டுமே மிக நீட்டமான ஒரு அத்தியாயம். அன்றைய தினம் என்ன செய்றாங்க தெரியுமா? அல்ஹம்து சூராவை தான் ஓத ஆரம்பிக்கிறாங்க. தக்பீரை சொல்லி அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி சஃப்ல என்ன செய்யறான்னா ஒரு யூத யஹூதி இருக்கிறான். அவனுடைய பெயர் அபூ துஆ ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூத யஹூதி பின்னாடி சஃப்லயே தக்பீர் கட்டி தொழுகையில நிக்கிறான். உமர் அவங்க தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்ஹம்து அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. வேக வேகமாக சஃபுகளை எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த யூத யஹூதி வருகிறான். தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பிச்சுவால் கத்தியை வச்சு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய முதுகு பகுதியில அப்படியே குத்தி ஏத்திடுறான். பிச்சுவால் கத்திங்கிறது 2 பக்கத்துமே கூர்மையான அந்த ஆயுதமாக இருக்கும். ஆனா ஆளை காலி பண்ணிடும். அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஆயுதம். பெரிய ஆயுதம்னா கிடையாது, சின்ன ஆயுதம். ஆனா ஆள் அவுட் பண்ணிடும். பின்னாடி ஒரே குத்தா குத்திட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னை பிடித்து விடுவார்களா அப்படிங்கிற பயத்துல பின்னாடி சஃப்ல நிற்கக்கூடிய நிறைய சஹாபாக்களை அதே இடத்திலே குத்தி கிழிக்கிறான். அதுல 7 சஹாபாக்கள் அந்த இடத்திலேயே கொலை செய்யப்படுறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் தன்னுடைய தலைப்பாக எடுத்து ஓங்கி அந்த யஹூதி மீது அடித்து கீழே விழுகிறான். அப்படியே தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்கிறான். பிறகு உமர் அவங்களால தொலை வைக்க முடியல. ஏன்னா பின்னாடி குத்திட்டான், ரத்தம் கடுமையான முறையில் வெளியேறி போய்கொண்டே இருக்கிறது. அல்ஹம்து சூராவை ஓத ஆரம்பித்த கம்பீரமான குரல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த குரலினுடைய தன்மை இழக்க ஆரம்பிக்கிறது. அப்படியே சவுண்டு கம்மியாக பின்னாடி இருந்து மக்கள் அப்படியே சத்தத்தை கொடுக்கறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இமாம் மறந்துட்டார் போல, ஏதோ பிரச்சனைன்னு என்ன செய்றாங்க, எடுத்து கொடுக்கறாங்க. இதை உணர்ந்த உமர் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, பின்னாடி முதல் சஃப்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களை
கரத்தை பிடிச்சி இழுத்து தொலை வைங்கன்னு விடுறாங்க. வேகமாக தொழுக வைத்து முடிச்சு உமர் அவங்களை சஹாபாக்கள் எடுக்கிறாங்க. ரத்தம் கடுமையான முறையில போயிருச்சு. பால் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கு பெரிய மருத்துவம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த பால் அப்படிங்கிறது உடலினுடைய தேர்ச்சிக்காக கொடுக்குறாங்க. பாலை வாயில கொடுத்தா வயிற்று வழியா ரத்தமாக வெளியேறுகிறது. அப்படிப்பட்ட கடுமையான காயம் குடல்ல ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த சூழலில் உமர் அவங்களுடைய கடைசி அந்த மரண நேரம் கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த சக்கராத்துடைய வேதனை அனுபவிக்கிறாங்க. கடுமையான வேதனை, மரண வேதனை. என்ன செய்யறாங்க, அந்த குத்தி அந்த காயத்தினால கடுமையான வேதனை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவுக்கு அவங்களால தாங்க முடியாத வேதனையா இருக்கிறது. அப்ப தன்னுடைய கடைசி வசியத்தை தன்னுடைய மகனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து செய்யறாங்க. அவங்களுடைய மகனுடைய மடியில தலை சாய்க்கப்பட்டு உமர் அவங்க வசியத்தை செய்யறாங்க. எனக்கு சில கடன் இருக்கிறது, கிட்டத்தட்ட 80,000 தீனார் கடன் இருக்கிறது, அதை நீ அடைத்து விடு. அதே போன்று என்னுடைய அடக்க ஸ்தலம் எங்க நான் அடக்கம் செய்யப்படும் தெரியுமா, அல்லாஹுடைய ரசூல் அவங்களுக்கு அருகாமையில நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், இது என்னுடைய ஆசை. அது யார் வீட்டுல இருக்கு தெரியுமா, ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல இருக்குது. போய் கேட்டுட்டு வாங்குறாங்க. எப்படி கேட்கணும் தெரியுமா, ஒரு ஹலீஃபா, இந்த அரபு தேசத்தினுடைய ஜனாதிபதி உமர் கேட்கிறேன்னு கேட்க கூடாது. சாதாரணமான அல்லாஹுடைய ரசூல் அவருடைய தோழர், அல்லாஹுடைய அடிமை உமர் கேட்கிறேன்னு நீ கேட்டுட்டு வாங்குறாங்க. அவங்க போறாங்க. உமர் அவங்களுடைய மகன் அப்துல்லாஹின் உமர் அவங்க போறாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு சலாம் சொல்றாங்க. அவங்க அப்படியே கண்ணீரை வடிக்கிறாங்க. உமர் அவங்களுடைய அந்த நிகழ்வை கேட்டு அப்படியே கண்ணீர் வடித்தவங்களாக ஆயிஷா அம்மா நிக்கிறாங்க. உமர் அவங்க அப்துல்லாஹின் உமர் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தைக்கு சில வசியத்து இருக்கிறது, அதிலே ஒன்று அவங்களுடைய ஜனாசா இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டுமாம், அல்லாஹுடைய ரசூல் அவங்களுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப உடனே ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இது எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய இடம். ஏன் தெரியுமா, அல்லாஹுடைய ரசூல் அவங்க எனக்கு கணவர், அவங்க பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய தந்தை, அவங்க 2 பேத்துக்கு பக்கத்திலையும் நான் மௌத்தானா அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை எனக்காக நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன். ஆனால் என்னை விட இந்த இடத்திற்கு அதிகமான தகுதியும் உரிமையும் படைத்தவர்கள் உமர் அவங்க, எனவே நான் அவங்களுக்கு இந்த இடத்தை கொடுக்கிறேன்னு விட்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல உமர் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். அல்லாஹுடைய ரசூல் அவங்களுடைய கபர் பக்கத்துல அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய கபர், அதுக்கு பக்கத்துல உமர் அவங்களுடைய கபர். இது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. இது என்ன படிப்பினை தெரியுமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் அவங்க உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த முன்னறிவிப்பு செய்யறாங்க மக்களுக்கு. உஹது மலையின் மீது நடந்த சம்பவம், நபிகளாருடைய வாழ்க்கை முடிக்கப்பட்டு அல்லாஹுடைய ரசூல் அவங்க மரணத்தை சந்தித்து, அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை சந்திச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட கால இஸ்லாமிய ஆட்சியை செய்து எப்படித்தான் மௌத்தா போறாங்க, அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொன்னது மாதிரி தான் மௌத்தா போறாங்க. இயற்கையான மரணம் அல்ல அவங்களுக்கு. யோசித்து பாருங்கள். அதுவும் யாரு கையால, ஒரு யூதனுடைய கையால். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யூதன் இஸ்லாத்தை பொய்ப்படுத்த வேண்டும் என்று அவ்வளவு கங்கணம் கட்டி திரிகிறான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறான். ஆனா அவன் நினைச்சா என்ன பண்ணி இருக்கலாம், இதோ முகமது சொல்லி இருக்கிறாரு, இந்த உமரும் உஸ்மானும் கொலை செய்யப்பட்டுத்தான் மரணிப்பார்கள் என்பதை முகமது சொல்லி இருக்கிறார், அதை நாம நடக்க விடக்கூடாது, எப்படியாவது 2 பேரையும் யாரும் கொலை செய்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அவன் செய்ய முடிந்ததா, செய்ய முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யகூதியினுடைய கரத்தால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மரணத்தை கொடுக்கிறான். என்ன காரணம், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நபிகளாருடைய வார்த்தையில அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து முன்னறிவிப்புகளும் அல்லாஹ் நிச்சயமாக எப்படியும் இந்த உலகத்திலே நடத்தியே தீருவான் என்பதற்கு இதெல்லாம் வரலாறு சொல்லக்கூடிய அற்புதமான பாடங்கள். இதையெல்லாம் நாம எடுத்து படித்து பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் ரசூல் அவங்க இவ்வளவு விஷயத்திலே தன்னுடைய முன்னறிப்பை செய்து கொண்டே இருக்கணும்? வெறுமனே சொர்க்க நரகம் இருக்குது நம்புங்க, மறுமையை நம்புங்க, அல்லாஹுடைய விசாரணை நம்புங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்ல வைத்திருக்கலாம். எல்லா தூதர்களும் அப்படித்தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் அவங்க மட்டும் ஏன் ஒவ்வொரு முன்னறிவிப்புகளை, அத்தாட்சிகளை அல்லாஹுடைய ரசூல் அவங்க செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த தோழர்களை மறு உலக வாழ்க்கையினுடைய நம்பிக்கைக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அத்தாட்சிகளை முன்வைக்கிறாங்க. இதை கண்ணுக்கு கண்ணாக பார்த்த அந்த சஹாபா தோழர்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, எப்படிப்பட்ட ஒரு முறையை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இதோ இந்த முஹம்மது என்ற தூதர் இந்த முன்னறிவிப்பை செய்யறாங்க, இது இந்த உலகத்துல நடக்குது. அப்படியானால் இதே அல்லாஹுடைய ரசூல் அவங்க தானே சொல்றாங்க, மன்னரை வாழ்க்கை இருக்குது, அல்லாஹுடைய உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்கிறது, உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் இருக்கிறது, சொர்க்க நரகம் இருக்கிறது என்பதை இதோ அல்லாஹுடைய ரசூல் அவங்க தான் நமக்கு முன்னறிவிப்பாக செய்கிறார்கள். அது எப்படி இந்த உலகத்திலே நடக்காமல் போகும் என்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சே, மிக 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 உறுதியாக அந்த தோழனுடைய உள்ளத்தை மாற்றியது.
அப்படியே மறுமையினுடைய நிகழ்வுகளை உள்ளத்திலே கேட்ட அந்த தோழர்கள் அதை உறுதியாக அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு எதுக்கு இந்த தலைப்பெல்லாம் இங்கே பேசப்படுகிறது? அந்த தோழர்கள் எப்படி இந்த வரலாற்று சம்பவத்தை கண்கூடாக பார்த்து மறுமையினுடைய நம்பிக்கையை உறுதியாக எடுத்தார்களோ, இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்க்கவில்லை, ஆனால் இதுவெல்லாம் சங்கிலி தொடராக வரலாற்றிலே நமக்கு பதிவு செய்யப்பட்டு காட்டக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள். இதையெல்லாம் யாருமே பொய் என்று மறுக்கவே முடியாத அவ்வளவு சஹீஹான செய்திகள். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உரசி பார்க்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய நம்பிக்கையை உறுதியாக நம்பும் என்ற அந்த காரணத்தினால்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு அவ்வப்பொழுது நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரப்பட்டு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை ஆழமாக பதிய வையுங்கள். இங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா வரலாற்றில் இந்த செய்திகளை எடுத்து படித்து பாருங்கள். எல்லா செய்திகளும் சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்து காட்டக்கூடிய உண்மையான சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சஹாபாக்களுக்கு எச்சரித்த முன்னறிவிப்புகள். அப்ப இதை பார்த்த சஹாபாக்கள் அப்படியே மறுமையினுடைய நம்பிக்கையில் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றானே, இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் வபில் ஆஹிரத்து ஹைரும் வ அபுகா, மறுமைதான் நிலையானது உறுதியானது என்ற அந்த வாழ்க்கை இருக்கிற அதை உறுதியாக நம்புவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஏனோதானே என்று நம்ப மாட்டார்கள், ஆணித்தரமான நம்பிக்கையை அவர்கள் எடுப்பாங்கள். அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கையான அந்த செய்திகளில் இருந்து நமக்கு மறுமையினுடைய தாக்கம் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற வரலாற்று செய்திகளின் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை வழிகாட்டி அதன் மூலியமாக தன்னுடைய உம்மத்தை பலப்படுத்த வேண்டும், மறுமையினுடைய நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற செய்திகளை எல்லாம் பாதுகாத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய காலம் வரைக்கும் இந்த செய்தி அப்படியே பாதுகாக்கப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் அழிக்க போகிறான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாம் அதுல எவ்வளவு பெரிய சந்தேகத்தோடு இருந்தாலும், அதிலே குறைவான நம்பிக்கையோடு இருந்தாலும் அந்த நிகழ்வெல்லாம் இப்போ நடக்காது, அதற்கெல்லாம் நிறைய காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது என்ற பலகீனமான நம்பிக்கையோடு இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முன்வைத்த அந்த மறு உலக வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய உலக அழிவு நாள், அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்கு எழுப்பப்படக்கூடிய நாள், சொர்க்க நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்மானிக்கப்படக்கூடிய நாள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கத்தான் போகிறோம். அது உலகத்திலே இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை இல்லாத ஏனைய மதங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாத்திக கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் சந்திக்கத்தான் இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலியமாக நாம் பதிய வைத்துக் கொண்டு, எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அந்த தோழர்களை பண்படுத்தினார்களோ அதே செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவ்வப்பொழுது உள்வாங்கி அந்த மறுமையினுடைய தாக்கத்தை உறுதியாக உள்ளத்திலே நம்ப வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குர்ஆனிலே சொல்லுகிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். அந்த இறையச்சமுடையவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அல்லாஹ் சொல்கிறான், வபில் ஆஹிரத்து ஹைரும் வ அபுகா, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, மறுமையை உறுதியாக நம்புவார்கள், ஆணித்தரமாக உள்ளத்திலே நம்புவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுமையை ஏனோதானோ என்று நம்பிவிடாமல், அதிலே அலட்சியத்தோடு அந்த வாழ்க்கையை நம்பிவிடாமல், உறுதியான அடிப்படையில் அந்த மறு உலக வாழ்க்கையை நம்பி நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை இந்த ரமலான் மாதத்தில் சீர்தூக்கி பார்ப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அதற்குரிய பாக்கியத்தை தர வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களை பார்க்கிறோம், ரமலான் மாசத்துல கூட இதுவரைக்கும் பண்படாத முஸ்லீம்கள், முதல் நாளிலே பள்ளிவாசலை நோக்கி ஓடோடி வந்த முஸ்லீம்கள் இன்னைக்கு ஆளக்கான பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசல் நிலைமை இதாத்தான் இருக்குது. ஃபஜருடைய தொழுகைக்கு நிரம்பிய பள்ளிவாசல்கள் இன்னைக்கு 2 சஃப தாண்ட மாட்டேங்குது. என்ன காரணம்? மறுமையினுடைய தாக்கம் உள்ளத்திலே ஆணித்தரமா இல்லை. அடுத்த நொடி பொழுது எனக்கு மரணம் வந்து விட்டால், இந்த ரமலானை கடப்பதற்கு முன்பாக நான் மரணித்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன, நான் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க போகிறேன் என்ற அந்த எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய மறுமையினுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய செயல்களாக இருக்கிறது. அப்ப மறுமையை நம்பிய முஸ்லிம் இது போன்ற வாழ்க்கை முறையோடு வாழ மாட்டான். மறுமையை நம்பிய முஸ்லிம் தொழாமல் இந்த உலகத்திலே வாழ மாட்டான். அல்லாஹ்வுடைய இறைநினைவில்லாமல் இந்த உலகத்திலே வாழ மாட்டான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் மறுமையை உறுதியாக நம்பக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து வெளிப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக
மறுமையை உறுதியாக நம்பி அதற்குரிய வாழ்க்கையினுடைய பயணத்தை இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய முஸ்லிம்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.